மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். இப்போ சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் தீராத பல நோய்களுக்கு நம்ம கிட்ட மருந்து இருக்கு. அதாவது சித்தர்கள் அன்றைக்கே சொல்லி வச்சுட்டு போனாங்க. இதுல முக்கியமா நம்மளுடைய ஞானம் அப்படின்றது முக்கியம். ஞானம் அப்படின்னா அறிவின் தெளிவு அப்படின்னு சொல்லுவோம். அறிவு தெளிவாக இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே நம்ம தெளிவா பண்ண முடியும். குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும். இப்ப குழந்தை பருவத்துல இருந்து இளம் பருவம் வயதாகுதுன்னா சிலருக்கு இந்த நினைவு தடுமாற்றம் அப்படின்றது ஏற்படுது. அல்சைமர் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படக்கூடிய ஞாபக மறதி, அதாவது பிரெயின் அட்ரோஃபி, பிரெயின்ல ஏதாவது ஒரு பகுதி லைட்டா சுருக்கம் ஏற்பட்டு இருக்கும் போதோ, பிரெயின் செல்ஸ் டீஜெனரேஷன் ஆகும்போது, செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சிதைவு ஏற்படுறது வழக்கம் தான். நம்ம உடல் வயது ஆக ஆக நம்ம தோல்ல இருந்து முடியில, தலைமுடியில இருந்து உடல் முழுவதுமே உள் உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கம் அப்படின்றது ஏற்படும். அந்த மாதிரிதான் நமக்கு பிரெயின்லயும் இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அட்ரோஃபின்னு சொல்றோம். அப்பதான் நமக்கு இந்த நினைவு தடுமாற்றம் ஏற்படுறது, பிதற்றி பிதற்றி பேசுவாங்க ஒரு சிலர். இங்க நிறைய பேர் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வருவாங்க. பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரும்போது பார்த்தோம்னா ஒரு 70 வயதை கடந்திருக்கக்கூடியவங்களுக்கு பெரும்பாலும் இந்த பிரச்சனை இருக்கு. அதாவது நினைவு தடுமாற்றம், பேசினதே திரும்ப பேசுறது. என்கிட்டயும் சொல்லுவாங்க, ஒரு அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அம்மா நீங்க ஒரு வீடியோல சொன்னீங்க கோவக்காய் ஜூஸ் குடிக்கலாம், நான் குடிக்கலாமான்னு ஃபர்ஸ்ட் டைம் கேட்டாங்க. தாராளமா குடிங்கம்மா. திரும்ப ஒரு ஒரு 2 நிமிஷம் இருக்கும், திருப்பி என்கிட்ட அதையே கேக்குறாங்க. அம்மா நீங்க ஒரு வீடியோல கோவக்காய் ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லியிருந்தீங்க, நான் குடிக்கலாமா குடிக்கலாமா அப்படின்னு அமைதியாயிட்டாங்க. அந்த வார்த்தையை தவிர வேற எதுவுமே அவங்க என்கிட்ட கேட்கவே இல்லை. கூட வந்திருந்தா அவருடைய மகன் சொல்றாரு, இந்த மாதிரி தான் மேடம், ஏதாவது ஒரு விஷயம் மைண்ட்ல நல்லா பதிஞ்சிடுது, அதையே திருப்பி ஒரு நாள் ஃபுல்லா திரும்ப திரும்ப அதையே தான் மேம் கேட்டுட்டு இருக்காங்க, அம்மா இப்படிதான் கேக்குறாங்க அப்படின்னு சொன்னார். சோ அந்த மாதிரி வயதானவங்களுக்கு கொஞ்சம் நினைவு தடுமாற்றம் அப்படின்றது ஏற்படுது. சோ வெளில போயிட்டாங்கன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியல, என்னுடைய சிக்னேச்சரே போட தெரியல, தன்னுடைய மகன் பேர குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்க நேம் கூட மறந்துடுச்சு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்படியே குழந்தை பருவத்திற்கு வாங்க. குழந்தைகளுக்கு சில பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மேடம் இந்த மாதிரி கொஞ்சம் மெமரி பவர் கம்மியா இருக்கிற மாதிரி தோணுது, கொஞ்சம் ஆக்டிவா இல்லாத மாதிரி இருக்கான் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டிசம் மாதிரியான சில குழந்தைகள், ஆட்டிசம்க்கு நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் சித்த மருத்துவத்தில் இருக்கு. நிச்சயமாக நிறைய குழந்தைகள் ஸ்பெஷல் சில்ட்ரனா இருந்து இப்ப நார்மலா ஐக்யூ லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆனவங்க நிறைய குழந்தைகள் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பிரெயின் செல்ஸை நல்லா ஆக்டிவ் ஆக்குறதுக்கு, பிரெயின்ல இருக்கக்கூடிய செல்ஸ் ஆக்டிவா இருக்கணும், நமக்கு திறன், ஞாபக திறன் அதிகரிக்கணும். சில சின்ன சின்ன அதிர்வுகள் கூட நமக்கு மூளையை தாக்காமல், சிலர் ஏதோ சின்ன அதிர்வா இருக்கும், டக்குன்னு பிரெயின்ல ஒரு ப்ராப்ளம் ஐயோ இது அன்னில இருந்து தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்றான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிரெயின்ல ஏற்படக்கூடிய ஹெமரேஜ், அது ரத்த கசிவோ இல்ல ரத்த கட்டு இருக்கு, வலிப்பு நோய், சிலருக்கு பிரெயின்ல அந்த நரம்புகள்ல பாதிப்பு ஏற்படும் போது, நர்வ் கண்டக்ஷன்ல ஏதாவது அந்த செல்களுக்கு இடையில பாதிப்பு ஏற்படும் போது சிலருக்கு வலிப்பு நோய் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து சித்த மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி தூக்கமின்மை பிரச்சனையும் ஒரு சிலருக்கு இருக்கு, அதற்கும் ஏற்ற மாதிரியான மருந்துகள் இருக்கும். பொதுவாக நிறைய மருந்துகள்ல முக்கியமா சில எளிய மூலிகைகளை வைத்து அது மருந்தாக செய்யும் பொழுது நமக்கு நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஞாபகத்திறன்னா நம்ம என்ன சொல்லுவோம், வல்லாரைக்கீரையை தான் சொல்லுவோம். வல்லாரைக்கீரைக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. ஞாபகத்திறனுக்கு மட்டும் கிடையாது, தோல் நோய்களுக்கு, தலைமுடி சார்ந்த பிரச்சனை இருக்கா அதற்கு பயன்படுத்தலாம். சிறுநீரக பிரச்சனைகளுக்கு வல்லாரை மிக சிறந்த மூலிகை. இப்போ இந்த ஞாபகத்திறன், நமக்கு ஆட்டிசம் இருக்கு, கொஞ்சம் பிரெயின் செல்ஸ் எல்லாம் நம்ம காமா வைக்கணும், அடிக்கடி எனக்கு மண்டையில சூடு ஏறுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம இந்த மருந்தை பயன்படுத்துறோம். இது நெய் சார்ந்த ஒரு மருந்து. அதாவது வல்லாரை நெய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா ஞான விருத்தி நெய் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த நெய்க்கு முக்கியமா, நெய்னாவே நமக்கு தெரியும், சுத்தமான பசு நெய்யை நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ இதுக்கு முக்கியமான மூலிகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வல்லாரை. இந்த வல்லாரையை நல்லா கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சமா விட்டு அரைச்சி நம்ம சாறு எடுத்துக்கணும். இப்போ ஒரு அரை லிட்டர் நெய் இருக்குன்னா அதுக்கு சம அளவு நம்ம வல்லாரை சாறை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா வாய் விடங்கம். ஸோ வாய் விடங்கத்துக்கு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா புழுக்கொல்லி அப்படின்னு சொல்லுவோம், ஆந்தல்மெட்டிக்.
அதாவது வயிற்றுல இருக்கக்கூடிய புழுக்களை வெளியேற்றும். எப்பவுமே வயிற்றுல நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணாதானே டைஜஷன் நார்மல் ஆகும், அப்சார்ப்ஷன் கரெக்ட் ஆகும். ஸோ இது சரியாகிறதுக்கு தான் நமக்கு இந்த வாய் விடங்கத்தை சேர்க்கிறோம். அடுத்ததாக வசம்பு. வசம்பு முக்கியமா நமக்கே தெரியும், குழந்தை பருவத்துல இருந்து நம்ம வசம்பு கொடுப்போம். தாய்ப்பாலை அழிச்சு நாக்குல தடவி விட்டா போதும், வசம்பை சுட்டு கறியாக்கி நாக்குல வச்சா போதும். அந்த அளவுக்கு வந்து குழந்தை பருவத்துல பிறந்த குழந்தைகள்ல இருந்து நம்ம வசம்பை பயன்படுத்துறோம். ஸோ வாய் விடங்கம், வசம்பு இது வந்து தோராயமா ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பரிச்சயமான, நம்ம சித்த மருத்துவத்தில் எல்லாருக்குமே பரிச்சயமான மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா திரிஃபலா. கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது 3ம் சேர்ந்து திரிஃபலா சூர்ணமாவே இதுல வந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு திரிஃபலா சூரணம் இதுல வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு சீரகம். நம்ம வந்து சீரகம் அப்படின்னு சொல்லும்பொழுது அகத்தை வந்து சீராக்கக்கூடியது, உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது. இது எல்லாமே நம்ம பவுடர் ஃபார்ம்ல இந்த ஆல்ரெடி நம்ம நெய்யும் வல்லாரை சாரும் கலந்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுல போட்டு நல்லா கலந்து ஸோ நம்ம வந்து தைலம் மாதிரி காய்ச்சணும். ஸோ இந்த நெய்யை காய்ச்ச என்ன ஆகும்னா கொஞ்ச நேரம் ஒரு இது ரெடி ஆகுறதுக்கே நமக்கு வந்து ஒரு 30 நிமிடங்கள் கிட்ட ஆயிடும். ஸோ இது நல்லா ரெடி ஆனது பிறகு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த நெய் மாதிரி நல்லா இதை நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஸோ சூடா இருக்கும்பொழுது அது உருகி இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா உரைய ஆரம்பிச்சிடும். கலர் வந்து கிரீன் கலர்ல, நல்லா டார்க் கிரீன் கலர்ல நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த நெய்யை வந்து சாப்பிட்டோம்னா நிச்சயமாக நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். குழந்தைகளுக்கு டெய்லி காலை இரவு 10 ml அளவுக்கு இந்த நெய்யை வந்து நம்ம எடுக்கிறோம். இந்த நெய்யை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வயதானவர்களுக்கு பார்த்தோம்னா காலையில இரவு 2 வேளையும் 20 ml நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வலிப்பு நோயா இருக்கட்டும், பக்கவாதம் சம்பந்தமா இருக்கட்டும், இல்ல ஞாபக மருதி இருக்கட்டும், இல்ல குழந்தைகளுக்கு வந்து நல்லா ஆக்டிவா இருக்கணும், சரிங்க மூளை சம்பந்தப்பட்ட நோய்க்கு தான் இதை சாப்பிடணுமா, வேற எதற்கெல்லாம் சாப்பிடலாம், நான் சொன்ன மாதிரி சிறுநீரக பிரச்சனைகள், வயிற்றுல பூச்சி இருக்கா சாப்பிடலாம், கல்லீரலை பலப்படுத்தணுமா இந்த நெய்யை எடுத்துக்கலாம். இது கர்ப்ப மருந்தா எடுக்கணும் அப்படின்னா தினமும் காலையில உணவுக்கு முன் 20 ml இந்த நெய்யை குடிக்கிறோம். இதனால பல அற்புதங்கள் நம்ம உடல்ல நடக்குதுன்னு சொல்லலாம். சித்த மருத்துவத்தில் ஏகப்பட்ட மருந்துகள் இந்த மாதிரி குவிஞ்சி கிடக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பல நோய்களுக்கு எளிமையா இந்த மருந்தை நீங்க வீட்டிலேயே கூட செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம மூளை மட்டும் இல்ல, நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வாக இது இருக்கும். மீண்டும் பயனுள்ள மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.